லக்கி பீப்பிள்ஸ் சிவராமியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஏஐ சீரிஸோட 5th டே. ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணி ரேண்டமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களா அவங்களாம் கால் பண்ணி நம்ம சேனலை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்க போகிறோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ. ஸோ யாரா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, நான் யார்கிட்டையும் எதுவுமே ஒன்றும் சொல்லலை. ஸோ இன்னும் ஸ்கிரிப்ட்லாம் கிடையாது, நம்ம நார்மலாக அப்படியே கால் பண்ணுறது தான். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேரெக்டாக போயிடலாம். ஃபஸ்ட்டு கால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டு வேணாம், என் தம்பிக்கே பண்ணுவோம். எனக்கு ஃபோன் அடிக்கிற நான் பார்க்கலாம். எங்கே போயிட்டுருக்கு? ஹலோ ஹலோ. ஆ இது வந்து சின்ன ஒரு வீடியோ எடுத்துனுங்கிறேன். ஆ ஒரு நம்ம என்னன்னா நம்ம சேனல் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேட்குறேன். சேனலா? என்ன நம்பர் வருது? எங்கூரில் டிசிஎல் தான் இருக்குது. டேய் அது இல்லடா, அந்த சேனல் கிடையாது. வேற என்ன சேனலு? இது யூடியூப் சேனல்டா. அடப்பாவி, யூடியூப் சேனலா? யூடியூப் சேனல் பற்றி என்ன நினைக்கிறேன் நான் பண்ணுறது எப்படி? இது நல்ல சேனல் தான். ஆ நல்ல வீடியோ எடிட்டிங்லாம் நல்லா தான் இருக்கு. அதான் நீ ஆனா வந்து பண்ணீங்கன்னா ரீச் தான் இல்லை. கொஞ்சம் பிஆர் டீம் சரியா வேலை பார்க்க மாட்டான். பிஆர் டீம் யாருமே இல்லை நம்மளுக்கு. அதுதான், அதனால தான் வேலை இல்லை. அது போட்டு கொஞ்சம் ரீச் பண்ணோம்னா நல்லா வியூஸ் போகும். அவ்வளோதான், போட்டு வேண்டியதான். அவ்வளோதான். உன் ஃப்ரெண்ட்ஸே ஒரு 4 பேர் கமெண்ட் லைக் போட்டுக்கிறாங்க, அதனால ரீச் ஆக மாட்டுது. சரி, அதனால இன்னும் கொஞ்சம் பிஆர் பண்ணோம் சேனலுக்கு. அவ்வளோதானா? பிஆர் பண்ணுறேன். அவ்வளோதான். ஆமா, அதான் சேனல். எடிட்டிங் மட்டும் பண்ணுறது இல்லைனா? ஆமா, ஷார்ட்ஸ்லாம் வராது, வீடியோ மட்டும்தான். அதுதான். ஏன் பேண்ட் வராதாண்ணா? தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ஷார்ட்ஸ் பேண்டா? டிஷர்ட் வரும். அப்படியா? சரி, ஓகே. சரி, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணேன். சரிடா, வருதுங்கிற வீடியோ இப்பதான் டே ஸ்டார்டே பண்ணேன். இன்னும் ஃப்ரெண்ட் 4 பேருக்கு பண்ணி. சரி, ஓகே. தம்பிகிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பேசிட்டேன். எல்லாத்துல சொன்னேன், என்ன சேனல் டிசிசிஎல் வச்சிருக்கோம், டிஷ் போட்டிருக்குமே, எதுவுமே வரலையா அதுன்றா. டே யூடியூப் சேனல்ரா அப்படின்னு சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வேற எதாவது கால் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆர்டரில் அப்படி வந்துச்சு, கால் பண்ணுறேன். ஹலோ சண்முகா. என்ன பண்ற? சும்மாதான் இருக்கேன், சொல்லு. சும்மாதான். நம்ம சேனல் பத்தி என்ன நினைக்கிறேன்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நல்ல சேனல் தான். என்னாச்சு? சும்மா வீடியோ எடுத்துனுங்க, ரேண்டமா ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு சேனல் பத்தி எப்படி இருக்குன்னு கேட்கலான்ட்டு. நல்லா தானே இருக்குது. திடீர்னு போன் பண்ணி கண்டென்ட் எடுக்கிறேன்றியடா. முன்னாடியே சொல்லிட்டாவது இதெல்லாம் போன்னுறான். அதெல்லாம் ரேண்டமா பண்ணலும்டா, அப்படியே இருக்கும், ரியாலிட்டியா இருக்கும். நல்லாதான்ப்பா இருக்குது. ஆ, நானும் இருக்கேன்ல வீடியோல, அதனால நல்லா இருக்கு. பேச முடியாது. இல்ல பழைய வீடியோ எல்லாம் எப்படி? எனக்கு அந்த கொரோனா சாங் வீடியோ ரொம்ப பிடிக்கும். கொரோனா சாங் வீடியோ பிரைவேட் யாருக்குமே தெரியாது. நான் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் மெம்பர்ரா சேனல்ல, எனக்கு தெரியாது. பாருங்க, நாளா வீடியோ வரல. அது காரணம் கொஞ்சம் வாழ்க்கை வந்து டவுன் ஸ்பைரல்ல போயிட்டு இருக்கனால இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியல. இப்பதான் ஒரு காரியம் ஆரம்பிச்சிருக்கோம், அது நல்லா போச்சுன்னா இனிமேல் வீடியோ வர ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான், பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்க கொஞ்சம் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப கொஞ்சம் பெருசா போயிடலாம். பெருசா போயிடலாம். பட்ஜெட் தான் இப்ப அடி ரொம்ப அடி வாங்கியிருக்கோம். ஆமா, எதுவும் பண்ண முடியல. அவ்வளவுதான். அதனால வந்து குப்புறக்கப்படுத்து தான் கிடக்குறோம். மேல வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஆமா. சரி, ஓகே பாய். நான் கிஷோர் கால் பண்ணிட்டு வரேன். நான் போயிட்டோம். சரிடா. நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு கால் பண்ணிடுறேன். வெயிட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சண்முகத்துக்கு கால் பண்ணேன். என் தம்பிக்கு சண்முகத்துக்கு இப்போ கிஷோருக்கு ஃபோன் எடுக்க மாட்டாங்க. என்னங்க பண்ணுறான் இவெல்லாம்? கல்ல போட்டுப்போம். வேற வர
நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். என்ன பண்ணுறேன்? சும்மா தாங்க இருப்பான் வீட்டில், ஏற்கவில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொருத்தருக்கு கால் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவோம். அவன் எடுக்க மாட்டான், என்ன பண்ணுறான்னு தெரியல. எப்படியே வீட்டில் சும்மா தாங்க இருப்பான், எதுவும் பண்ண மாட்டான், எடுக்க மாட்டாங்க. காலேஜ் முடிஞ்சிச்சுல, முடிஞ்ச உடனே அவ்வளோதான் போனான்றாங்க. எதுக்கு அட்டெண்ட் பண்ணோம்? என்னடா யாரா நீன்னு கேட்குறான். அப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்து கால் பண்ணுறேன். நீங்களும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவனை. கால் எடுக்க தெரியல. கால் எடுப்பான்னு தான் நினைக்கிறேன். சொல்லு ப்ரோ. என்ன ப்ரோ பண்ற? சுமாரா வீட்டுல ஜாலியா வேலை கிடைச்சா? கிடைக்கலையே. கிடைக்கலையா? உனக்கு கிடைச்சிச்சா? இல்ல ப்ரோ, ஒன்னும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு என்னப்பா மகேந்திரி அங்கிள் இருக்காரு. ஆஹா, ரைட்டுப்பா பா, வீடியோ எடுத்துனுங்கிற இருப்பா. என்ன வீடியோ? அதுதான் வீடியோ ஏதாவது பேசி விட்றாரு. என்ன தெரியுமா, நம்ம வந்து என் சேனல் பத்தி என்ன நினைக்கிறேன் நீ? அதுதான். ஆமா. சும்மா சொல்லு ஏதாச்சும். திடீர்னு கால் பண்ணி சேனலை பத்தி என்ன நினைக்கிறேன், என்னடா சொல்லுவேன்? அதுதான் ரேண்டமா அப்படியே சும்மா கால் பண்ணிட்டு கேக்குறோம். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் எப்படி என் சேனல் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் சொல்றா. ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் கூட சொல்லலாம். எப்படி பண்றோம், நல்லா இருக்குதா? கண்டென்ட் நல்லா தான் இருக்குது. இன்னும் சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய வேணும். வந்து வியூஸ் வந்து வர மாட்டேங்குது. வர சேனலுக்கு வர மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் போவோம் இனிமேல் தான். அது சரி. அதான்டா, சும்மா ஒரு கண்டென்ட் தான். இந்த கண்டென்ட் தான், இது ஒரு கண்டென்ட்டா? அவ்வளவுதான். ஏஐ சேலஞ்சில அது ஒரு டேல இருக்கு இந்த சேலஞ்சு. படிக்க சொன்னா ஏஐ வச்சு சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏஐ படிக்க சொன்னா நம்மள சேலஞ்ச் பண்ணுவோம் ஏஐக்கு. அது சரி. சரிடா, ஓகேடா. வீடியோ மிஸ்டே. சரி ப்ரோ, ஓகே. இருங்க, ஃபர்ஸ்ட் அவர் கால் வச்சிருந்தால, அவர் திருப்பி எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திருப்பி கால் பண்ணான். இருங்க, அவன்கிட்ட பேசுறேன். அதுக்கு நம்ம முருகன் கிட்ட பேசிட்டேன். கிஷோர் தான் எடுக்கல, இப்போ எடுக்க போறான். ஹலோ கிஷோர், என்ன பண்ற? வெளில இருக்கேன். என்னாச்சு? ஃப்ரீயா இல்லையா? என்னாச்சு? ஒரு சின்ன இது, நம்ம சேனல் பத்தி என்ன நினைக்கிற? நம்ம சேனலை பத்தியா? என்ன நினைக்கிறேன்னா, சும்மா நம்ம சேனல் எப்படி இருக்குது ரேண்டமா எதனா நல்லா சொல்லு. இருக்குது. நல்லா தானே இருக்கு. அதுக்கு என்ன குறைச்சல்? வேற என்ன மாதிரி எதிர்பார்க்கற சொல்லு. நான் எதுவுமே எதிர்பார்க்கல, சும்மா அப்படியே நம்ம சேனல் பத்தி எப்படி இருக்கணும், எப்படி கண்டென்ட்ல எப்படி இருக்குது. ஸ்டார்டிங் சோலோவா இருக்கும் போது கண்டென்ட் எல்லாம் எப்படி சொல்ல, இன்ஃபர்மேட்டிவா போடணும். நீ எல்லா சேனல்ல மாதிரி இல்லாம யூனிக்கா ட்ரை பண்ணிட்டு இருப்ப. ஆமா, டிஃப்ரெண்டா ஏதாவது ஒரு கண்டென்ட் கண்டினியூஸானா இருக்காது. ஏதாவது திடீர்னு வாரத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆகும். அதேதான். அதுக்கப்புறம் எப்பயாவது பிரேக் விட்டுருவேன். அதுக்கப்புறம் திடீர்னு கண்டினியூ பண்ணுவேன், தொடர்ந்து போடுவேன். தொடர்ந்து போடுறேன், தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தா திடீர்னு பிரேக் விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஏதோ பசங்களோட போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கன்சிக்யூட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு லைனா போட்டுட்டு இருந்தேன். கரெக்டா போட்டுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் உன்னை நாங்க ஜாலியா எப்படி சொல்ல ஃபன் மோட், நம்மளோட மெமரிஸ் எல்லாமே சேவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் பாக்குற அளவுக்கு லைவ்ல வாங்கிட்டியாடா? சூப்பரா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா. அதனால இப்ப நான் எப்படி சொல்ல, ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ போடுற மாதிரி இப்போ நிறைய டேஷ் விளாக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டா வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இப்ப ஜாலியா போகுது. திருப்பி இப்ப அப்போ நீ சோலோக்கு போயிடுற காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம். அது என்ன பண்றது, வேற வழி இல்ல. அதுதான் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு. கேமரா அப்டேட் பண்ணியாச்சு, மைக் அப்டேட் பண்ணியாச்சு. நீயும் ஒரு விஷயத்த நம்பி பண்ணிட்டே தானே இருக்க. பண்ணினே இருப்போம். போதுமா? வேற ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களா?
ஏதோ கேட்க போறேன் அவள்தான் சொன்னதே போதும். சரி 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 வீடியோ எடுத்துனுங்கிறேன்டா. ஓகேடா. சரி ஓகே அப்புறம் கால் ஆ பண்ணேன். ஆ பார்த்தீங்களா அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படியே லைனாக சொல்லிட்டான் கிஷோர் என்னென்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு சேனலில். நீங்களும் ஃபஸ்ட்லேருந்து யாரெல்லாம் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆமாங்க நான் ஃபஸ்ட்டு நல்லா அப்படியே சோலோ கண்டென்ட்லாம் போடுவேன். ஃபஸ்ட் டைம் அதான் ஏன் சோலோவாக கண்டென்ட் போடலாம், ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். எது கண்டென்ட் பண்ணாது என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுவேன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஸோ நம்ம ஜாலியாக பண்ணிட்டே இருப்பேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணால் இப்போ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அப்படியே ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டோட கலந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நம்ம கால் பண்ணுவோம். எவ்வளோ பேர் கால் பண்ண எனக்கே தெரியல. ஒரு 4 பேர் தம்பிக்கு பண்ணேன், சண்முகத்துக்கு பண்ணேன், கிஷோருக்கு பண்ணேன், பிரகேஷுக்கு செந்தூருக்கு பண்ணேன். பிரகேஷ் தாங்க பண்ணல ஒன்றும் நான் பையன். இது எல்லாமே என் கூட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போதைக்கு நான் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அவங்க தான் இப்போ ரீசெண்டாக டச்சில் இருக்காங்க. என்னடா பாட்டு டேய். ரொம்ப பேர் வருதுங்க. ஹலோ பிரகேஷ் சொல்றா. என்ன பண்ற? இப்பதான்டா சேலத்துல இருந்து வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு இப்பதான் வந்தியா? ஆமா இப்பதான் குளிக்கலான்னு இப்பதான் உள்ளாக்க போறேன். உள்ள போறியா? டேய் சரி நம்ம சேனல் பத்தி என்ன நினைக்கிற? புரியல. நம்ம யூடியூப் சேனல் பத்தி என்ன நினைக்கிற? காசு வந்துருச்சா? ட்ரெண்ட் ஆயிட்டியா? டே எதுவுமே வரலடா, சும்மா கேக்குறேன்டா. இன்னும் எங்கேயும் பிராங்க் ஷோ எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்களா? எதுவுமே கூப்பிடல, நம்ம சேனல் நம்மளே வீடியோ எடுத்துன்னு வரோம். அப்படியா? ஆமா நம்மளும் முக்கிய என்னென்னமோ போடுறோம். 12 பேருக்கு மேல பார்க்க மாட்டான். அதுல ஃபேக் ஐடி நம்மளே 4 பேர் இருக்கோம். நம்மளே ஒரு 4 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வேண்டியதுதான். என்னாச்சு? சும்மா வீடியோ எடுத்துனுங்கிறேன்டா. சும்மா அப்படின்னு கேக்குது. தெரியுது உன் கேள்வியிலேயே தெரிஞ்சுது. சரி வேற யாரும் நம்மள பிராங்க் பண்ண இது பேசுறதுக்கு கூப்பிட போறது இல்ல, நம்மளே எடுத்தாதான் உண்டு. நம்மளே எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துக்க வேண்டியதான், அவ்வளவுதான். சரிடா ஓகே சரி போய் குளிச்சு சொல்லியிருந்தா சொல்லிருப்பான்ல. அண்ணா சொல்லிருப்ப. இது நம்ம நிறைய கம்பெனிஸோட கொலாப் பண்ணி பெரிய அளவா பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ரெவென்யூஸ் வந்துட்டு இருக்கு. உன் வீட்டு அந்த போனே ஏதோ 10 லட்சம் ரூபான்னு பேசிட்டு இருக்காங்க. ஐயோ கேமராலாம். அப்படியா? அப்படிலாம் இல்ல ப்ரோ, 10 ரூபா ப்ரோ அது. சரி நல்லபடியா எடுங்க. ஃபியூச்சர்ல டெவலப் ஆகும். வேற டெவலப் ஆகும். சரி நீ எங்களை விஜய் சேது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஃப்ரீயா ஃபாரின் சுத்துவன்னு தான் பாக்குறேன். கன்ஃபார்ம் போவோம். சரி போக வேண்டியதான் ஜாலியா. வேலைலாம் கிடையாது அப்பெல்லாம். ஒரு ஆபீஸ போட்டு சும்மா சுத்த வேண்டியதான். சுத்துங்கடா, அதான் கூப்பிட்டு போவாங்கடாங்கிறேன். வீட்டுல ஒண்ணு படிக்க சொல்றாங்க, இந்த வேலைக்கு போக சொல்றாங்க, எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போங்கடான்னு பாக்குறேன். முடிய மாட்டேங்குது. ஒன்னும் முடியல, எவனும் எங்க போற மாதிரி இல்ல இப்போ. சரிடா சரி ஓகேடா. ஓகே பாய் பாய்டா. அதான் காய்ஸ் ஒரு எவ்வளோ பேருக்கு 5 பேர் கால் பண்ணிட்டேன். ஜாலியாக பேசியிருந்தாங்க. எப்படி நம்ம சேனல் பற்றி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேற எதாவது பண்ணலாம்னு நினைக்கிறேன். வேணாம் இப்போதான் நினைக்கிறேன். இது லென்த்தாக போய்டும். அப்புறம் ரொம்ப கண்டென்ட் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சு அந்த கால் பண்ணுறது அந்த கண்டென்ட்னா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அந்த எந்த மாதிரி கண்டென்ட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் தான் வந்துகிட்டே இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. சாரி சேனல் பாருங்க வளர்ற அப்படி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுகிட்டே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.